1955 எப்பவுமே இவங்கெல்லாம் இந்த மந்திர தந்திரம் பண்றவங்க எல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை ஏதோ ஒரு நாட்டில் யாருக்குமே தெரியாம ரகசியமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து மந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ 1955 இந்த காலின்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 55 வயசு லேடி தான் அந்த தலைமையை ஏற்று லீடரா இருந்து இந்த சச்சாப் சாத்தான் அப்படிங்கிற இந்த இலுமினாட்டி குரூப்ல சேர்ற ஒரு 13 பேர்த்துக்கு அவங்க ஞானஸ்தானம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நரபலி எல்லாம் கொடுத்திருக்காங்க, ரத்த படையெல்லாம் போட்டிருக்காங்க, ஊசி வச்சு கையில குத்தி அதுல பொட்டு வச்சுக்குவாங்க. இப்படி இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது. அது 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் பண்ணுவாங்க. இது சம்பந்தமா அந்த விஷயங்கள் கூட சிலதெல்லாம் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லை. ஏதோ 1-2 கொஞ்சமா அந்த யூடியூப்ல கூட நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும். எப்பாவது யாராவது லீக் பண்ணிருக்கலாம். இந்த காலின்ஸ் இப்போ உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நியூஸ் இவன் கண்ட்ரோல் இருக்கு. இவனோட அனுமதி இல்லாம உலகத்துல எந்த ஒரு நியூஸையும் எந்த ஒரு டிவியும் எந்த ஒரு பேப்பரும் கொடுக்க முடியாது. டோட்டல் நியூஸ் அண்டர் காலின்ஸ் கண்ட்ரோல்ல இருக்குது. அப்புறம் நிறைய கப்பல்கள் இவன் கண்ட்ரோல்ல இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க், இந்த 4 விஷயம் தான் நியூஸ், கப்பல், இன்சூரன்ஸ், பேங்க். இது 4லையும் நிறைய உலகம் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவனோட அனுமதி இல்லாம யாருமே நியூஸ் கொடுக்க முடியாது. இது 8வது ஆளை பத்தி நாம பார்த்திருக்கிறோம். அடுத்தது 9வது ஆள் வாண்டயான், VANDUYN, வாண்டயான் பேரு. இவன் டச்சுக்காரன். 1626 டச்சில் இருந்து இவங்க என்ன பண்ணாங்க, டச்சில் ஒரு தீவை அந்த தீவுக்கு பேரு மேன்ஹாட்டன் அப்படின்னு பேரு. இந்த MANHOTTEN மேன்ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு தீவை இவங்க டச்சில் $24 வாங்கியிருக்காங்க. பாருங்க, $24 தான் 1626. இவன் வாங்கி அந்த தீவை வச்சுதான் அந்த தீவுல தான் ஆரம்பிச்சிருக்கிறான் இவனோட மொத்த பிசினஸையும். அதுக்கப்புறமா அந்த தீவுல இருந்து ஒரு 3 தலைமுறையா அங்க வாழ்ந்து உலகத்தில் இருக்கிற மொத்த பிசினஸையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பிடிச்சு அதுக்கப்புறம் 3வது தலைமுறையில இவங்க நியூயார்க்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க இருக்கிறது நியூயார்க், ஆனா உலகம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 4 கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேரு குயின்ஸ், கிங்ஸ், டச், சோமர்செட், மோரிஸ், இப்படி ஒரு 4-5 கம்பெனி ஆரம்பிச்சு இந்த கம்பெனிகள் தான் இப்ப உலகம் ஃபுல்லா இருக்கிற பல கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங்க வச்சிருக்குது. இந்த வாண்டயான் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன். இவன் கண்ட்ரோல்ல வேர்ல்ட்ல பல கம்பெனிகள் இருக்குது. இவன் நம்ம இலுமினாட்டியில நம்ம 9வது ஆளா நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து இலுமினாட்டி ஃபேமிலியில 10வது ஆள் பண்டி, BUNTY, பண்டின் பேரு. இவங்க உருவான காலம் 1635 இந்த குடும்பம் உருவாகி இப்போ அவருடைய வாரிசுகள் தான் உலகத்துல பல வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 1635 தான் இந்த பண்டியோட ஃபேமிலி முதல் அமெரிக்காக்குள்ள போந்தாங்க. இவங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்த செவ்விந்தியர்கள்ல நிறைய பேர் இந்த மாந்திரீகம் பண்றவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல மாந்திரீகம் பண்ணிருக்காங்க. அந்த மாந்திரீகம் பண்ற குடும்பத்துல போய் மெதுவா உள்ள போந்து அவங்க பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணி அங்க இருக்கிற செவ்விந்தியர் இருக்கிற எல்லா மாந்திரிக வித்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு மொத்தமா கத்துக்கிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேத்தையும் கொலை பண்ணிட்டு கடைசியா அந்த கல்யாணம் பண்ண பொண்ணையும் கொலை பண்ணிட்டு இப்போ செவ்விந்தியருக்கு தெரிஞ்ச எல்லா மாந்திரிகமும் இந்த பண்டி அப்படிங்கிற அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பில்லி சூனியம், மந்திரம், மாயாஜாலம், வித்த, இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது சாத்தானோடது, இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பா பொதுவா மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, இந்த மந்திர தந்திரம் எல்லாம் இந்துக்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா கிறிஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சிலேயே சொல்லுவாங்க, இந்த மாதிரி மந்திர தந்திரம் பண்றவங்க எல்லாம் போகாதீங்க
அதெல்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்துவ மத ஆலயங்கள்ல இந்துக்கள் மேல குற்றம் சாட்டுறாங்க. ஆனா ஒரு காமெடி என்னன்னா, இந்துக்கள் இருந்த எல்லா மந்திரங்களையும் கத்துக்கிட்டு இது சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படிங்கிற இந்த இலுமினாட்டி ஃபேமிலி தான் அதை பண்ணிட்டு இருக்கு. ஏன் இவங்க இந்துக்களை மொத்தமா இந்த உலகத்துல இல்லாம பண்ணிட்டாங்க? இப்ப இல்ல, எந்த ஒரு விஷயங்களும் பண்றது இல்லை. ஏன்னா அதை வச்சுதான் இவங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே விஷயங்களை நம்ம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த மொத்த இலுமினாட்டி குடும்பங்கள் அந்த கலைகளை கத்துக்கிட்டு அந்த கலையை மொத்தமா உலகத்துல இல்லாம பண்ணிட்டு இவங்க மட்டும் ரகசியமா அந்த விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு செய்து சாத்தான் அப்படிங்கிற பேரையும் பேய் பிசாசு அப்படிங்கிற பேரையும் இந்துக்கள் மேல தயவு செய்து திணிக்காதீங்க. இப்படி இந்துக்கள் என்ன பண்றாங்க, முஸ்லீம்கள் கிறிஸ்டியனை பார்த்து திட்டுறாங்க, முஸ்லீம்கள் கிறிஸ்டியனையும் இந்துக்களை பார்த்து திட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் மாத்தி 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 திட்டிக்கிறீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்துக்கும் மொத்த எதிரி இலுமினாட்டி. அவனை திட்டுங்க. அதை விட்டுட்டு நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால அவன் ஜாலியா உட்காந்துட்டு சந்தோஷமா கை கட்டி சிரிச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான், நம்மளாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரோ நம்மள ஏமாத்துறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, உண்மையான எதிரி இந்துக்களுக்கு முஸ்லீமோ கிறிஸ்டினோ கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீமோ இந்துவோ கிடையாது, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்டினோ இந்துவோ கிடையாது. உண்மையான எல்லாத்துக்கும் பொதுவான உலகத்துக்கும் மொத்த எதிரி இலுமினாட்டி. அவன் நம்மளை எல்லாம் டிவி மீடியா மூலமாகவும் மதங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களுக்கு காசு கொடுத்தும் நம்மளை எல்லாம் நமக்குள்ள சண்டை போட வச்சுக்கிட்டு அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அதை செய்யறது இந்த பண்டி அப்படிங்கிற இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அடுத்தது 11ஆவதா நம்ம பார்க்க போறது டூபான், DUPOND. இவன் பிரான்ஸ்காரன், பிரான்ஸ்ல இருந்து வந்தவங்க, இப்ப அமெரிக்கால செட்டில் இருக்கிறாங்க. இவங்க மெயின் பிசினஸே பாம். ஆரம்பத்துல பாம் தயாரிச்சாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்களும் இவங்க தான் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் இந்தியா அணுகுண்டு சோதனை பண்ணிருச்சு அப்படின்னு பெருமையா பேசிக்கிறோம். எனக்கெல்லாம் இதெல்லாம் டிவியில பார்க்கும்போது சிரிப்பா வரும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இந்தியாவே நம்ம கையில் இல்லை, அப்புறம் இந்தியா பாம் தயாரிக்கிறது. இவனுங்களாம் பாம் தயாரிக்கிறேன் பேர்ல தயாரிச்சுட்டு இவனுங்களாம் பணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸும் இந்த டூபான் அப்படிங்கிறனோட அவங்க ஃபேமிலி கண்ட்ரோலா தான் இருக்குது. இவங்களோட அனுமதி இல்லாம உலகத்துல எந்த பாம்பும் வெடிக்காது. இவங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளுக்கும் பாம்பு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவனுங்களே இலங்கையில மனித உரிமை மீறல், இந்தியாவில் மனித உரிமை மீறல், சவுதி அரேபியால மனித உரிமை மீறல் சொல்லி இவனுங்களே நம்ம டிவி பேப்பர்ல அதெல்லாம் சொல்லி நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க. இது கூட தெரியாம நாங்க எல்லாருமே உட்கார்ந்து நாட்டுக்கு நாட்டு சண்டை, மதத்துக்கு மது சண்டை இப்படின்னு போட்டு இருக்கிறோம். உண்மையா உலகத்தில் இருக்கிற எல்லா 750 கோடி மக்களுடைய ஒரே எதிரி இலுமினாட்டி. அவன் 6000 பேர் தான் இருக்கிறான், நம்ம 750 கோடி பேர் இருக்கிறோம். ஆனா எல்லாம் நம்ம லூசு மாதிரி இவனுங்க சொல்றதை டிவியில காட்டுறதை பேப்பர்ல போறதை வச்சு பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இவனுங்கெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய இடத்துல உட்காந்துட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாம் உணர்ச்சி பொங்க சண்டை போட்டுக்கிறோமே, இதை இவனுங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. 12ஆவதா நம்ம பார்க்க போறது மேரோவிஞ்சியன், MEROVINGIAN. இவன் யூரோப்காரன். இந்த ஜார்ஜ் புஷ், ஜார்ஜ் வாஷிங்டன் இவங்கெல்லாம் அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க. இவங்களோட வேலை என்னன்னா மெயினா எல்லா பிசினஸ்லயும் இருப்பாங்க. ஆனா இவங்க பொதுவா இந்த பதவி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லெவல்ல இவங்க என்ன பண்ணாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கலையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் பதவி, அதாவது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே யார் முதலமைச்சரா வரணுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு. நாமெல்லாம் ஓட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இங்க மட்டும் இல்ல, நீங்க தமிழ்நாடுன்னு நான் தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினே தவிர எனது நோக்கம் உலகத்தை மொத்தத்தை பத்தி நான் பேசுறதுதான். இங்க மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா எந்த நாட்டுக்கு போனாலும், மலேசியா எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த எலெக்ஷன் ஓட்டு இதெல்லாம் சும்மா பொதுமக்களுக்கான ஒரு கண் துடைப்பே தவிர இந்த மேரோவிஞ்சியன் ஃபேமிலி தான் ஒரு ஸ்டேட்ல ஒரு ஊர்ல எந்த ஆட்சி வரணும் எந்த ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றவங்க. இவங்க எது முடிவு பண்றாங்களோ அதுதான் வரும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம் ஆத்மின்னா என்ன, பிஜேபின்னா என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன்.
அப்ப இவங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க தான் உலகத்துல எல்லா அரசியல் தலைவர்களையும் யார் ஜெயிக்கணுங்கிறத முடிவு பண்றாங்க. இவங்களுக்கு மேரோவிஞ்சியன் ஃபேமிலி அப்படின்னு பேரு. இப்போ அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியா நாம பார்க்க போறது இலுமினாட்டி குடும்பத்துல 13வது ஃபேமிலி கென்னடி குடும்பம். இதை பத்தி கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அது முக்கியமான ஒரு குடும்பம். இவங்க பூர்வீகம் அயர்லாந்து. அங்கிருந்து பாஸ்டனுக்கு தங்கிட்டாங்க. ஜோசப் கென்னடி அப்படிங்கிறவர் தான் ஆரம்பத்தில் பெரியவர். அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறது பையன். இந்த ஜான் எஃப் கென்னடிங்கிறது 35வது அமெரிக்காவின் ஜனாதிபதி, பிரசிடென்ட். இவருடைய குடும்ப தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா சாராயம் காய்ச்சறதும் ரியல் எஸ்டேட் பண்றதுதான் இவங்க முக்கிய தொழில். இந்த சாராயத்தை லீகல் ஆக்குனதே இவங்க தான். உலகமெல்லாம் விற்கிற எல்லா சாராய கம்பெனிக்கும் இவங்க தான் முதலாளி. பாருங்க, ஒரு ஊருக்குள்ள ஆக்சுவலா இப்பெல்லாம் ஒவ்வொரு தெருவிலையும் டாஸ்மாக் அப்படின்னு சாராய கடை இருக்கு இல்லைங்களா, பிராந்தி விஸ்கி எல்லாம் விற்கிறாங்க இல்லையா. உண்மையில யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல அது கிடையாது. இப்போ கவர்மெண்டே வித்துட்டு இருக்குது. இது நமக்கு பழகி போச்சு. ஆமா, கவர்மெண்ட்னா சாராய விற்கும்னு நாம பழகிட்டோம். ஆனா அது எப்படி திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கஞ்சா அபின் போதை மருந்தெல்லாம் இதே மாதிரி கடையில விற்க ஆரம்பிக்க போறாங்க, லீகலா விற்க போறாங்க. இது இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கும். அது இப்படி கஞ்சா அபின் எல்லாம் நோட்ல விற்பாங்களா, கடையை போட்டு விற்பாங்களா? ஆமா விற்பாங்க. என்ன பண்ணுவீங்க? முதல்ல சாராயத்தை, அதாவது விஸ்கி, பிராந்தி, ரம்மு, பீர் எல்லாம் எப்படி உலகமெல்லாம் லீகலா விற்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லா ஊர்லயும் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, சாராய கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதை உடனே பொதுமக்கள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே வச்சிருப்பாங்க, ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாலேயே 1 வருஷம் 2 வருஷம் என்ன பண்ணுவாங்க, இதுதான் இவங்களுக்கு டிவி எல்லாமே இவங்க தானே சொந்தம். டிவி, அரசியல்வாதிகள், செல்வாக்கு எல்லாமே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி டிவியில கள்ளச்சாராயத்தால் 5 பேர் பலி, கள்ளச்சாராயத்தால் 7 பேர் பலி, தருமபுரி மாவட்டத்தில் 10 பேர் பலின்னு திரும்ப 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 கள்ளச்சாராயத்துல நிறைய பேர் செத்து போனாங்க அப்படின்னு சோக காட்சியை காமிச்சிட்டே இருப்பாங்க. இதை ஒழிக்கிறதுக்கு அது பண்றோம் இது பண்றோம்னு கவர்மெண்ட் ஒரு 2-3 வருஷம் நாடகம் ஆடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இனிமேல் கள்ளச்சாராயத்தினால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கடந்த 3 வருடமாக 450 பேர் இறந்திருக்காங்க, அதனால கவர்மெண்ட் எல்லாரும் உடனே சேர்ந்து ஒரு போராட்டம் நடக்கும், அது பண்ணும் இது பண்ணும். அதுக்கப்புறம் பேப்பர்ல கவர்மெண்டே நல்ல சாராயத்தை கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பாங்க. எப்ப கேள்வி எழுக்கிறாங்களோ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல டிவி பேப்பர்ல எல்லாம் பெட்ரோல் விலை ஏறுமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் மட்டும் வரும். அப்ப என்ன அர்த்தம், ஏற போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பல பேர் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவறதுக்கு அவனுக்கு முடிவு பண்ணிடுவானுங்க, உடனே பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பானுங்க. ஒருவேளை இந்த கட்சி அந்த கட்சி கூட்டணி அமைக்குமா, அமைச்சா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஆரம்பத்தில் சும்மா கேள்வி மாதிரி கேட்பாங்க. அப்புறம் மக்கள் யோசிப்பாங்க, யோசிச்சு அவங்கவுங்க நம்ம வேலை வெட்டி இல்லாத மக்கள் நாம என்ன பண்ணுவோம், டீக்கெட்ல உட்காந்து பெஞ்சில் உட்காந்துட்டு கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம கமெண்ட் கொடுத்துட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும், நாளைக்கு கூட்டணி வைக்கும் பொழுது நம்ம முதலே முடிவு பண்ணிட்டனால அதை ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி இப்ப சாராயத்தை உலக ஃபுல்லா லீகல் பண்ணி தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சிருக்கிறாங்கன்னா உலகத்துல வைக்கிற எல்லா சாராய கடைக்கும் முதலாளி இந்த கென்னடி குடும்பம் தான். இவங்க தான் சாராயத்தை லீகல் பண்ணாங்க. அடுத்தது இப்போ கூடி சீக்கிரமா கஞ்சா அப்படின்னு போதைப் பொருள் எல்லாம் சட்டப்படி விற்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கால ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, கூடி சீக்கிரம் எல்லா நாட்டுக்கும் வந்துடும். அந்த பெருமை கென்னடி குடும்பத்துக்கு தான் சேரும். இவங்களோட 3வது தொழில் என்னன்னா இந்த நடிகைகள், அதாவது ஆண்டான் லெவி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இவன் தான் இந்த இலுமினாட்டி குடும்பத்துக்கெல்லாம் இந்த சர்ச் ஆஃப் சாத்தான்னு சொல்றாங்க இல்லைங்களா, மாசானிக் டெம்பிள், அதுக்கு தலைவன் தான். இவனும் இந்த கென்னடியும் தான் இந்த மாடல் விஷயத்துல, அதாவது பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக். மர்லின் மன்ரோ,
ஜான் மேன்ஸ்ஃபீல்ட், சாசா கோபர், இப்படி அந்த காலத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸான நடிகைகள்லாம் இவங்க தான் முதல்ல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்றது இவங்க தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அந்த குடும்பத்திற்கு அத்தனை பேத்துக்கும் அந்த நடிகை தான் இவங்களுக்கு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க தான் உருவாக்குறது. இப்ப கூட ஐஸ்வர்யா ராயில் இருந்து எல்லாத்தையும் இந்த குடும்பம் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு உலக அழகி பட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. முதல்லயே உலக அழகி போயிட்டு ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் போட்டுருவாங்க. இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க சொல்ற படத்துல தான் நடிக்கணும், அவங்க சொல்ற அந்த விளம்பரத்துல நடிக்கணும்னு சொல்லி முதல்லயே அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் இந்த குடும்பத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டா மட்டும்தான் உலக அழகி பட்டம், இந்த யுனிவர்சல் அழகி, இந்த மாதிரி நிறைய அழகி பட்டம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதான் இவங்க தான். ஒரு படத்துல ஹாலிவுட் படத்துல நடிகை ஆகணும், பாலிவுட் படத்துல நடிகை ஆகணும், அதெல்லாம் டோட்டல் கண்ட்ரோல் தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு நடிகனும் நடிகரெல்லாம் சாதாரணமா எல்லாம் நடிக்கலாம் முடியாது. எல்லாமே கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் போட்டு நடிப்பாங்க. ஆரம்பத்திலேயே எல்லாம் கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒருத்தரை டெவலப் பண்ணுவாங்க. இப்படி உலகத்தில் இருக்கிற ஹாலிவுட் நடிகைகள் எல்லாத்தையும் டோட்டல் கண்ட்ரோல்ல இப்ப வச்சிருக்கிறது உலக அழகி எல்லாத்தையும். ஹாலிவுட் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா அழகிகளையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இந்த கென்னடி குடும்பம். இவங்களுக்கு 3 தொழில்: சாராயம், ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் அழகிகள். இந்த 3 தொழிலையும் ரொம்ப சிறப்பா இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு நடிகையும் எந்த ஒரு படத்திலையும் எந்த ஒரு இடத்துலயும் போய் நடிச்சு வியாபாரம் பண்ணி பணம் எல்லாம் சேர்க்க முடியாது. எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம். இந்த ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிற இந்த 35வது அமெரிக்க ஜனாதிபதிய ஏன் கொலை பண்ணாங்கன்னு தெரியுங்களா? அந்த கதையை கேளுங்க. இதுவரைக்கும் இலுமினாட்டி குடும்பத்துல பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கேளுங்க. இவங்க 13 பேரும் சேர்ந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு புத்தி வந்து பொதுமக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு வாயை திறந்து வெளியே பேசி மனசு மாறிடுச்சுன்னா மரியாதையா பேசி பார்ப்பாங்க, இல்ல மறுபடியும் பேசி பார்ப்பாங்க. ஒத்து வரலையா இலுமினாட்டி குடும்பமா இருந்தாலும் இவங்க கொலை பண்ணிடுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான ஆளுன்னு யோசிச்சு பாருங்க. ஜான் எஃப் கென்னடியை நடு ரோட்ல வச்சு கார்ல வச்சு சுட்டு அத 10 மணி 10 நிமிஷத்துல சுட்டாங்கன்னு சொல்லி இப்போ உலகத்துல எந்த ஒரு வாட்சையும் பாருங்க, ஒரு வாட்சுடைய படம் போட்டாவே 10 மணி 10 நிமிஷம் நிக்கும். கேட்டா ஜான் எஃப் கென்னடிய தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க, அதனால அவரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. சுட்டதே இவனுக்கு தான். ஜான் எஃப் கென்னடி ஏன் சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இவங்களை பிடிக்கல. ஆரம்பத்துல அவரும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இவர் பொதுமக்கள் முன்னால போய் எல்லா மக்களும் போய் நீங்க ரொம்ப நல்லவருன்னு சொல்லி அவரோட நல்லவர் சொல்லி அவர்கிட்ட பழகும் பொழுது இந்த ஜான் எஃப் கென்னடிக்கு கருணையும் அன்பு வந்துருச்சு, கம்பேஷன் அண்ட் லவ் வந்துருச்சு மக்கள் மேல. ஐயோ இந்த மக்களை இலுமினாட்டி குடும்பங்கள் ரொம்ப மோசமா கொலை பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, எத்தனையோ மக்கள் செத்து போறாங்கன்னு சொல்லி இவருக்கு பாவம் அப்படின்னு மனசுல வந்தோடனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசி பார்த்தாங்க, முடியல. அதனால இவங்க தான் ஒண்ணு சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. இவரை கொலை பண்றதுக்கு முன்னால இவர் கடைசியா பேசின அந்த பேச்சை நான் இப்ப உங்களுக்கு பேசி காமிக்கிறேன். இது ரெக்கார்ட் இருக்கு. இவர் கடைசி என்ன பேசினார்னு. இந்த பேச்சு பேசி முடிச்ச உடனேதான் இவரை கொலை பண்ணிட்டாங்க. பேசுறேன் கேளுங்க. ஒரு திறந்த சுதந்திரமான சமூகத்தில் ரகசியம் என்பது அருவருக்கத்தக்க ஒரு செயல். வரலாற்று பூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் நாம் இத்தகைய ரகசிய குழுக்களையும் அவர்கள் எடுக்கும் உறுதிமொழிகளையும் பின்பற்றும் சாங்கிய சம்பிரதாயங்களையும் கடுமையாக எதிர்க்கிறோம். ரகசியமாவே இயங்க வேண்டிய உள்ள நியாயத்தை அவர்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் ரகசியமாக இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் அவர்கள் எப்படி தெரிவித்தாலும் இத்தகைய ரகசிய குழுக்கள் ஏற்படக்கூடிய பேராபத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாம் உணர்ந்துதான் இருக்கிறோம். இம்மாதிரியான மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் குழுக்களை எதிர்ப்பது இன்றைக்கு கூட தேவையாக இருப்பது வேதனை அளிக்கிறது. ஒரு நாடு எப்படி திறந்த வெளிப்படையாக விதத்தில் நடந்து கொள்கிறதோ அப்படித்தான் அதனுடைய கலாச்சார அமைப்புகளும் அனைத்துக்கும் இருக்க வேண்டும். அரசிடமிருந்தே மறைத்துக் கொள்ளும் எந்தவித உட்பார்வைக்கும் அனுமதிக்காக ரகசிய குழுக்கள் பேராபத்தானவை. இவை நான் அனுமதிக்கப் போவதில்லை. நான் சொல்வதில்
சொல்வதின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு எனக்கு கீழ் இயங்கும் அனைத்து அரசு அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். தங்கள் அதிகார வரம்பை உலகம் முழுவதும் நீட்ட நினைக்கும் ரகசிய குழுக்களின் ராட்சசத்தனமான பலம் வாய்ந்த இரக்கமற்ற சதித்திட்டத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இவர்கள் நேரடியாக படையெடுப்பதில்லை, ஊடுருகிறார்கள், தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை, குறுக்கு வழியில் கையாளுகிறார்கள், சுதந்திரமான எண்ணங்களை அனுமதிப்பதில்லை, பயமுறுத்துகிறார்கள். பகலில் ராணுவ வீரர்கள் போல் நடக்க முடியாத இவர்கள் இரவில் கொரில்லா வீரர்கள் போல நடந்து கொள்கிறார்கள். ராணுவம், அயல்நாட்டு உறவு, விஞ்ஞானம், அரசியல் துறைகள் அனைத்திலும் இவர்கள் தங்கள் அதிகார வரம்பை மோசமான முறையில் கெட்டியாக வலைப்பின்னலாக விரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பது மறைத்து வருகிறார்கள், வெளியிடப்படுவதில்லை. அவர்களுடைய தவறுகள் புதைக்கப்படுகின்றன, தலைப்புச் செய்திகள் ஆவதில்லை. அவர்கள் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள், பொறுத்துக் கொள்ளப்படுவதில்லை. அவர்களுடைய செலவினங்கள் கேள்வி கேட்கப்படுவதில்லை, வதந்திகள் அச்சிடப்படுவதில்லை, அவர்களின் எந்த ஒரு ரகசியமும் வெளியிடப்படுவதில்லை. எந்த ஜனாதிபதியும் தன் திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு பார்வையில் வைக்க அஞ்சக்கூடாது. ஏனென்றால் பொதுமக்கள் ஆராய்ந்தால்தான் எது சரி எது தவறு என்று புரிந்து உண்டாகும். என்னுடைய அரசாங்கத்தை பத்திரிகையாளர்கள் ஆதரிக்க சொல்லவில்லை. அவர்கள் அமெரிக்க மக்களுக்கு எந்தவிதமான விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் மிகப்பெரிய காரியத்தை செய்து வர வேண்டும். அமெரிக்க அரசியல் அமைப்பு முதல் திருத்தத்தின் மூலம் பத்திரிகை துறை முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை துறையின் வேலை பொழுதுபோக்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருப்பது அல்ல. பத்திரிகை துறையின் வேலை பொழுதுபோக்கும் வேடிக்கையும் காட்டிக் கொண்டிருப்பதல்ல. மக்களுக்கு என்ன வேண்டும், அவர்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உணர்வுகள் எப்படி தட்டியெழுப்ப வேண்டும், அவர்களுடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலிக்க வேண்டும், நிகழவிருக்கும் அபாயங்களை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும், நாட்டை எதிர்நோக்கியுள்ள சவால்களை நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் எப்படி அமைய வேண்டும், இந்நாட்டின் எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும், மக்களுடைய கோபங்களை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எல்லா பத்திரிகை துறையும் தன் பிரதான வேலையாக எடுத்துக்கொள்ள செய்ய வேண்டும். பத்திரிகை உலக செய்திகள் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆராய வேண்டும். வெளிநாட்டு உள்நாட்டு விவகாரம் என்பது போன்ற அடையாளங்களை தாண்டி செயல்பட வேண்டும். தேசப்பற்று பாதுகாப்பு என்று கருதி எல்லைகளை கடந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டும். எதையாவது வெளியிட அரசு மறுத்தால் நிர்பந்தித்து வெளியிட வைக்க வேண்டும். பத்திரிகை துறை என்பது மனிதனுடைய செயல்களை பதிவு செய்யும் கால பொக்கிஷம். நீங்கள் எவ்வளவு சுதந்திரமாக தனித்துவத்துடன் செயல்படுகிறீர்களோ, தனித்துவத்துடன் பிறந்திருக்கிறீர்களோ, அதனுடன் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் இவ்வுரையை முடிக்கிறேன் அப்படின்னு இலுமினாட்டி சம்பந்தமா கம்ப்ளீட் விஷயத்தை சிம்பிளா இவரு சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த உரையை முடிச்சு கொஞ்ச நாள்ல இவரையே முடிச்சுட்டாங்க இந்த இலுமினாட்டி பசங்க. இதுதான் 13 இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த மொத்த கதை. இது ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நாம ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு போதும். இப்படி உலகத்துல நிறைய கதை இருக்கும். எல்லா கதையும் கேட்டோம்னா மண்டை வெடிச்சிடும். அதனால இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த 13 குடும்பத்தை எப்படி ஆரம்பிச்சது, இவங்க யாரு அப்படிங்கறத பேரோட சொல்லியாச்சு. இதுவரைக்கும் இந்த 13 குடும்பத்தை பத்தி ஓப்பனா யாருமே சொன்னதே கிடையாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. அப்படி சொன்ன யாரும் இதுவரைக்கும் உயிரோடு இருந்ததே இல்லை. பாத்தீங்களா, அதாவது இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் ரகசியமா, நான் எப்படி ஓப்பனா பேசுறேன் அந்த மாதிரிலாம் இல்லாம மறைமுகமா ஒரு பேட்டி கொடுத்ததுக்கே கொலை பண்ணிட்டாங்களே, ஓப்பனா சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே யோசிங்க. இதுதான் மொத்த இலுமினாட்டி குடும்பத்தின் சுருக்கமான ஒரு ஹிஸ்டரி. இதுவரைக்கும் 13 இலுமினாட்டி குடும்பம் பேரு, இவங்க எப்படி உருவானாங்க, இப்ப எப்படி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது இந்த 13 இலுமினாட்டி குடும்பமும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் எப்படி கெடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஷார்ட்டா பார்க்கலாங்க. ஸ்ரீலங்கா, ஈராக், பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, அந்தமான், ஜப்பான், சவுதி அரேபியா, மலேசியா,
அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, லண்டன், இத்தாலி, சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பஹ்ரைன், ஓமன், ஏமன், குவைத், கத்தார், கனடா, இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் இவங்க எப்படியெல்லாம் கெடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்ரீலங்கா. உண்மையிலேயே ஸ்ரீலங்கால தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கர்களுக்கும் சண்டையே கிடையாது. இந்த சண்டையை உருவாக்கி விட்டதே இந்த இலுமினாட்டி குடும்பம் தான். இதனால இவங்களுக்கு என்ன லாபம்னா, இங்க மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும், ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும், ஒரு மொழி பேசுறவங்களுக்கும் இன்னொரு மொழி பேசுறவங்களுக்கும் சண்டையை உருவாக்கி விடுறதே இந்த இலுமினாட்டி குடும்பம் தான். இப்படி ஸ்ரீலங்கால எங்க ஒரு ஊருன்னா ஒரு வீடுன்னா 2 பிரிவு இருக்கத்தாங்க செய்யும். அது கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு போகணும். சின்ன சின்ன சிக்கல் வரும். இதை இந்த டிவி பேப்பர்ல எல்லாம் காமிக்காம இருந்தாவே நல்லா தான் இருப்போம். உண்மையிலே சொல்றேங்க, டிவிலையும் பேப்பர்லயும் ஸ்ரீலங்கால சண்டை பத்தி காமிக்காம இருந்தா நமக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உலக மக்கள் அத்தனை பேரும் யாரெல்லாம் டிவி பேப்பர் படிச்சு அதை உண்மை நம்புறீங்களோ இது தாங்க பிரச்சனையே. இப்படி மொத்த டிவி பேப்பரையும் தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்து மக்கள் எதை பத்தி என்ன யோசிக்கணுங்கிறத இந்த இலுமினாட்டி குடும்பங்கள் முடிவு பண்ணுது. பிரேமதேசா அப்படிங்கிறவரு ஸ்ரீலங்கால நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஊருன்னா 2-3 ஜாதி இருக்கும், சண்டை இருக்கும், எல்லாருக்கும் தான் செய்யும். இப்படி இருந்த அந்த நாட்டை இந்த இலுமினாட்டி குடும்பங்கள் போய் மருந்து வியாபாரம், போதைப் பொருள் வியாபாரம், செல்போன் வியாபாரம், இப்படின்னு ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் அந்த அரசாங்கத்தை போய் கேட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்துல 1-2 பிசினஸுக்கு கையெழுத்து போட்ட அந்த பிரேமதாசா தலைவர் அதுக்கப்புறம் இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இவங்களை வியாபாரத்துக்கு உள்ள விட்டோம்னா கடைசியா ஊரையே நாட்டையே கெடுத்துருவாங்கன்னு சொல்லி பல மக்களுக்கு கெடுதல் விளைவிக்கிற பல கம்பெனிகளுக்கு இவர் பர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் பேசுறவங்களுக்கும் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் சண்டை அப்படிங்கறத டிவி பேப்பர் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சு மக்களை தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டப்போ இப்படி தூண்டி விடுவாங்க. அப்படி யாராவது அந்த தூண்டி விடும் பொழுது ஒரு குரூப்ல இருந்து யாராவது வீரியமா கோவப்பட்டு, நமக்கெல்லாம் தானே பாகிஸ்தான்கார தீவிரவாதிகள் பொம்மையில துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்து மக்கள் அத்தனை பேரும் கொதிச்செழுந்து போக வேண்டியது, எதிர் வீட்டு முஸ்லீமை பார்த்து முறைக்க வேண்டியது. அதே சமயத்துல கோயம்புத்தூர்ல ஒரு முஸ்லீமை இந்து வெட்டி போட்டாரு, RSS சேர்ந்த ஒருத்தர் வெட்டி போட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா முஸ்லீம்களும் எதிர் வீட்டு இருக்கிற இந்துவை பார்த்து முறைக்க வேண்டியது. ஏன், எதுக்கு, யார் பண்றா, என்ன பண்றா, ஒன்னும் கேட்கறது இல்ல. இப்படி எல்லா நாட்டிலயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி இந்த நாட்டிலயும் ஒரு பிரச்சனை வந்தோடனே அப்போ விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆரம்பிச்சாரு. உண்மையிலே பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப நல்லவர். அவரு மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஆரம்பிச்சு அது பெருசாகுது. இப்போ இந்த இலுமினாட்டி குடும்பம் என்ன பண்ணுது, அந்த பிரபாகரனுக்கு பணம் சப்ளை பண்ணுது. நீங்க புரிஞ்சுக்குங்க, நான் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியோட பேர் சொல்லுவேன், இலுமினாட்டி கம்பெனியோட பேர் சொல்லுவேன், சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் என்ன பேர் இருக்குன்னு சொல்லுவேன். அதெல்லாம் கேட்டு முடிஞ்சோன்னு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு. உலகத்துல விற்கிற எல்லா பொருளுக்கும் இவங்க தான் ஓனர். அப்போ கோடிக்கணக்கான பணம் இவங்ககிட்ட தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் அடிக்கிற அந்த பணம் அடிக்கிறாங்க இல்லைங்களா, இந்திய ரூபா, அமெரிக்க டாலர்னு அடிக்கிறதே இவங்க தான். உண்மையிலேயே எல்லா நாட்டிலையும் பணம் அடிக்கிறது கவர்மெண்ட் கிடையாது, அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த லிமிடெட் கம்பெனிக்கு முதலாளியே இவங்க தான். இவங்க என்ன பண்றாங்க, பணத்தை கொண்டு போய் நிறைய பிரபாகரன் கொடுத்து 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 இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல யாரெல்லாம் இந்த இலுமினாட்டி குடும்பத்தோட பிசினஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அத்தனை பேத்தையும் கொலை பண்றதுக்காக பிரபாகரனுக்கு காசு கொடுத்திருக்காங்க. ஆனா நாமெல்லாம் உட்கார்ந்து அவர் நல்லபடியா பண்றாரு, இலங்கை அரசுக்கு எதிராக அவர் போராடுறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவரை போய் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இலங்கை கவர்மெண்ட்ல இலுமினாட்டி குடும்பத்துக்கு யாரெல்லாம் பிசினஸுக்கு கையெழுத்து போடலையோ அந்த தலைவர்களையும் கொலை பண்றதுக்கு தான் இந்த பிரபாகரனை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரபாகரனுக்கு பணம் கொடுத்து மொத்தமா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இருக்கிற எல்லா நல்ல காரியம் பண்ற அத்தனை பேத்தையும் நல்லவங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு கடைசியா மொத்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் இவங்க கண்ட்ரோலுக்கு எப்ப வந்துச்சோ அப்பதான் ராஜபக்சே அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். இந்த ராஜபக்சேங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா
உண்மையிலே இவருக்கெல்லாம் பெரிய திறமையும் தைரியமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இவர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம், இலுமினாட்டி குடும்பம் அத்தனை பேரும் என்ன சொன்னாலும் இவர் சலாம் போட்டுட்டு செய்வார். உண்மையிலேயே ராஜபக்சேக்கு இலுமினாட்டின்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க தான் இவரை கண்ட்ரோல் பண்றாங்க கூட ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாம். உண்மையிலுங்க நீங்க நினைச்சுக்கலாம், பெரிய பெரிய தலைவருக்கு இதெல்லாம் தெரியாதா தம்பி, நீ என்ன இதை வந்து பேச வந்துட்ட அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உண்மையிலேங்க பெரிய பெரிய தலைவர்னு சொல்றாங்க, நீங்க சொல்லிக்கிறீங்க, நானெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்படி பெரிய தலைவரா இருந்தா நான் பேசுற இந்த சப்ஜெக்ட இது வரைக்கும் உலகத்துல ஏன் யாருமே பேசல? இப்படி இலுமினாட்டி குடும்பத்துக்கு என்ன சொன்னாலும் தலையாற்ற ஒரு பொம்மைக்கு பேர் தான் ராஜபக்சே. இப்படி மொத்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டையும் எப்போ இலுமினாட்டி குடும்பத்துக்கு கொண்டு வந்தாங்களோ இதுக்கப்புறம் பிரபாகரன் தேவையில்லை அப்படிங்கறக்காக ஸ்ரீலங்கர் கவர்மெண்ட் மூலியமா ராணுவத்தின் மூலியமா பிரபாகரனை மொத்தமா முடிச்சு இப்போ இலங்கை மொத்தத்தையும் இப்போ இலுமினாட்டி கண்ட்ரோல் இருக்குது. அதனாலதான் இந்த இங்கிலாந்து அந்த கேமரோன் இருக்கான் இல்லைங்களா, அவன் போய் பாருங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு கத்திட்டு இருக்கிறான். இலங்கை கவர்மெண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இலங்கை கவர்மெண்ட் இலங்கை அரசாங்கம் வந்து மனித உரிமை மீறல் பண்ணுது, நாங்க வந்து ஐநா மூலமா அமெரிக்கா மூலமா கேட்போம்னு அங்க போய் கத்துறாங்களா இல்லையா? ஹலோ, இலங்கையில மனித உரிமையை மீறினதே இலுமினாட்டிக்கு தான், இவனையில போய் உட்கார்ந்து கத்திட்டு இருக்கானுங்க. பாக்குறதுக்கு ஒரே காமெடியா இருக்குது. இப்ப பாருங்க டிவில எல்லாம் இலங்கை ராணுவம் வந்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்துது, அது பண்ணது இது பண்ணு சொல்லிட்டு இருந்தாங்களா? ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் நிறைய பேர்த்த இலங்கை கவர்மெண்ட்ல நிறைய பேர்த்த கொலை பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. சொல்ல போனா கூடிய சீக்கிரமா ராஜபக்சேவை கொலை பண்ண போறாங்க. ஏன்னா ராஜபக்சேவை வச்சுதான் பிரபாகரனை கொலை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பல ரகசியங்கள் அந்த ராஜபக்சேக்கு தெரியும். சோ இவர் உயிரோட இருந்தா இவர்னால இலுமினாட்டிக்கு பிரயோஜனம் இல்ல, இவரை கொலை பண்ணிட்டு இந்த பழிய பிரபாகரன் மேல போட்டுருவாங்க. ஒரு காமெடி கேளுங்க, ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்கு பிரபாகரனை பயன்படுத்திட்டாங்க, பிரபாகரனை கொலை பண்றதுக்கு ராஜபக்சேவை பயன்படுத்திட்டாங்க, ராஜபக்சேவை கொலை பண்றதுக்கு இன்னொரு ஆளை பயன்படுத்த போறாங்க. சோ கூடிய சீக்கிரம் ராஜபக்சேவை கொலை பண்ண போறது ஆல்ரெடி பிளான்ட். இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா என்னைக்குன்னு தெரியல, யாரும் தெரியல, அவ்வளவு வர. இப்படி இந்த ராஜபக்சே முழு நேரமா இனி இவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மட்டும்தான் அவர் உயிரோடு இருப்பாரு. ஏதோ ஒரு இடத்துல லேசா இவங்க தான் நம்மள ஆபரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வாய் மட்டும் விட்டார்னா அடுத்த நிமிஷம் இவரையும் கொலை பண்ணிடுவாங்க. ஒருவேளை சொன்னாலும் சொல்லாட்டியும் இவரை முடிச்சிருவாங்க. இப்படித்தான் இலங்கையில் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாருங்க, இலங்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் டிவி பேப்பர்ல பாக்குறீங்க இல்லையா, அத்தனையுமே போய் நீங்க அங்க போய் பாருங்க. இலங்கையில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். பட்டிக்கோலா, மன்னிக்க பட்டிக்கோலான்னு சொல்ல நினைக்காதீங்க, பட்டிக்கோலாங்கிறது மட்டக்களப்புடைய பேரை மாத்திட்டாங்க பாருங்க. மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திரிகோணமலை, வவுனியா, இப்படி நமக்கெல்லாம் பேர் தெரியுமா? பல 100 வருஷமா இந்த பேரை வந்து எல்லாருமே கேட்டிருக்கிறோம், சண்டை கிண்டை அப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோம், நமக்கெல்லாம் தெரியுமா? ஆனா நம்மளுடைய பேரம்பேத்திக்கெல்லாம் ஸ்ரீலங்கால இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா பழைய ரெக்கார்ட்ஸ்ல அழிச்சிருவாங்க. பாருங்க, சண்டை முடிஞ்ச உடனே பட்டிக்கோலா, அதாவது மட்டக்களப்பு அப்படிங்கிற ஊருக்கு பட்டிக்கோலான்னு பேர் மாத்திட்டாங்க. யாழ்ப்பாணங்கிற ஊருக்கு ஜாப்னால் மாத்திட்டாங்க. இனிமேல் நம்ம குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னோம்னா கூகுள்ல, விக்கிபீடியால செல்போன் எடுத்து தேடுவாங்க, கூகுள்ல மேப்ல, அப்படி ஒரு ஊரே இல்லைன்னு சொல்லும். இப்படி பழைய ஹிஸ்டரி எல்லாமே அழிக்கப்படுது. இந்த ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா நிறைய புத்தர் சிலையை அங்கங்க வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்கால எத்தனை பேர் புத்தரை கும்பிடுறாங்கன்னு அங்க போய் பாருங்க, தெரியாது. ஆனா தெருவுக்கு தெரு புத்தர் சிலையை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு போய் வைக்குது. இது ஏன்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க. கூடி சீக்கிரமா ஒரு கலவரத்தை ஏற்படுத்த போறாங்க ஸ்ரீலங்கால. அந்த கலவரத்துக்காக இப்ப பிளான் பண்ணி புத்தர் சிலை வச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில பெரிய புத்தர் சிலை இருக்கு அப்படின்னு டிவில காமிச்சாங்க. அப்புறம் தீவிரவாதிகள்லாம் அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் அதை பிடிச்சதுன்னு காமிச்சாங்களா? சோ ஒரு நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தப்பு நடந்தாதான் இவங்க போய் கண்டிக்கிற மாதிரி, பாதுகாக்கிற மாதிரி போய் இவங்க தான் போய் பிடிச்சிருவாங்க. சோ பிடிக்கிறதுக்காக இப்போ ஒவ்வொரு தெருவிலையும் ஆயிரக்கணக்கான புத்தர் சிலையை கொண்டு போய் புதுசா புத்தர் சிலையை கோயில கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் போய் பாருங்க, புது புது கோயில்கள் நிறைய கட்டிட்டு இருக்காங்க. காரணம், கூடி சீக்கிரமா கலவரத்தை ஏற்படுத்த போறாங்க. அந்த கலவரத்தை புத்தர் சிலை இடிக்கிற மாதிரி டிவி பேப்பர்ல காட்டுவாங்க. உடனே எல்லாத்துக்கும் கோவம் வரும், உடனே சண்டை போட்டிருப்பாங்க. இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் சண்டை போடுறதுக்காக
ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த இலுமினாட்டி திட்டம். இவனுக்கு வேலையே ஊர்ல எவனும் நிம்மதியா இருக்கக்கூடாது, அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல இவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்ற, தமிழ்நாட்டுல இலங்கை பிரச்சனையை பத்தி பேசுற எல்லா தலைவர்களுக்கும் தயவு செய்து சொல்ற, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம தயவு செய்து பேசாதீங்க. உங்களுக்கு காசு கொடுக்கறதே இலுமினாட்டிகள் தான். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல்வாதிகளுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு யாருக்கா தெரியுமா? அது அந்த அரசியல்வாதிகளுக்கே தெரியாது. பணம் திடீர்னு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாம் கொடுப்பாங்க, பெரிய பெரிய டொனேஷன்ஸ் எல்லாம் இறங்கும். இவங்க நினைச்சுக்கிறாங்க இவங்க இன்னும் பெரிய பதவியில் இருக்காங்க, பெரிய அரசியல்வாதி, அதான் இறங்குதுன்னு. நீங்க இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்காக எப்படி எல்லாம் வாய்களையே இலங்கையில இலங்கை அரசை பத்தி தப்பா பேசுறீங்களோ உங்களுக்கு பணம் கூஞ்சிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுக்குங்க. இலங்கை சிங்கள பேசுறவங்க சிங்களருடைய உண்மையான எதிரி இலுமினாட்டி, தமிழர்களின் உண்மையான எதிரி இலுமினாட்டி. சிங்களர்களும் தமிழர்களும் எப்ப சண்டை போட்டுக்கிறோமோ இந்த இலுமினாட்டியை ஜெயிக்க முடியாது. அதனால தமிழர்களும் சிங்களர்களும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் இந்த இலுமினாட்டியை ஜெயிக்க முடியும். தயவு செய்து இனிமேல் டிவி, பேப்பர், இன்டர்நெட்ல தயவு செய்து இலங்கை தமிழருக்காக நாங்க பேசுறோம்னு தயவு செய்து யாரும் பேசாதீங்க. நீங்க பார்த்தது கேட்டது எல்லாமே பொய். இது எல்லாத்துக்கும் காரணம் இலுமினாட்டிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுதான் ஸ்ரீலங்கால நடந்திருக்கு. இன்னும் எவ்வளவோ நடந்திருக்குங்க. நான் மொத்தமா சொல்லணும்னா அதுக்கு நாள் கணக்கா வேணும். இப்போதைக்கு இந்த அவுட்லைன் மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் இலங்கை சம்பந்தமான நியூஸ் வரும்போது நமக்கு பாக்குறதுக்கு உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு நடந்துக்குங்க. உலக அரசியல் என்ற தலைப்பில் பீசோ மாஸ்டர் ஆகிய நான் பேசிய பேச்சு மொத்தம் 6 மணி நேரம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது 3ஆம் பாகம். ஒவ்வொரு பாகமும் சுமார் 1 மணி நேரம் இருக்கும். மொத்தம் 6 பாகம். மேலும் விவரங்களுக்கு pesomaster@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். ஈராக்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஈராக்ல நல்ல ஆட்சி ஒழுங்கா நடந்துட்டு இருந்துச்சு. சில ராஜாக்கள் ஆழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி கல்ஃப் கண்ட்ரி, சவுதி அரேபியா, குவைத், கத்தார், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ராஜா, அவங்களுக்கு ராஜ்யம், அவங்களுக்கு சட்டம்னு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஈராக் தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இந்த இலுமினாட்டிக்கு. அப்போ அங்க சதாம் ஹுசேன் அப்படிங்கிற ஒருத்த மூலியமா இவங்க முழு பணபலத்தை கொடுத்து நிறைய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து சதாம் ஹுசேனுக்கு பணம் கொடுத்து டெவலப் பண்ணி ஈராக் ஆட்சியை மொத்தமா பிடிக்க வச்சது இந்த இலுமினாட்டிஸ். எதுக்கு பிடிக்க வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈராக் மொத்தமா சதாம் ஹுசேன் கண்ட்ரோல் இருந்தாதான் மொத்த வளைகுடாவையும் இலுமினாட்டியோட கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுக்காக இப்படி சதாம் ஹுசேனுக்கு நிறைய பணம் கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து சதாம் ஹுசேனை வச்சு சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற பல நாடுகள் இருக்கிற பல தலைவர்களை இவங்க கதையை முடிச்சிருக்காங்க. முடிச்சிட்டு இப்போ ஈராக் இலுமினாட்டி கண்ட்ரோலுக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற நல்ல ஆட்சி பண்றவங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு ஒரு தீவிரவாதி பயங்கரமான ஆளுகிட்ட கையில் கொடுக்கணும். ஏன் சதாம் ஹுசேன் எப்பவுமே துப்பாக்கியோட எல்லாத்தையும் கொலை பண்ற மாதிரி டிவி பேப்பர்லாம் காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா, ரொம்ப வருஷமா ஏன் தெரியுமா காமிச்சாங்க? ஏன்னா அந்த சதாம் ஹுசேனை இவங்க கொலை பண்ண போறாங்க. இது முதல்லயே பிளான் பண்ணிடுவாங்க. இது நமக்கு கண் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், காது இருந்தா மட்டும்தான் கேட்கும். இந்த இலுமினாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது எவனுக்கு கண் இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும், எவனுக்கு காது இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் கேட்கும், வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வரைக்கும் நமக்கு கண்ணும் இல்ல காதும் இல்ல, இனிமேல் பாருங்க கண்ணும் காதும் கண்டிப்பா நமக்கு வந்துடும். இப்படி ஈராக் மொத்தத்தையும் சதாம் ஹுசேன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு குவைத் தேவைப்பட்டுச்சு. குவைத் ராஜாட்ட போயிட்டு மொத்தமா கேட்டுக்கிறாங்க, மொத்த நாட்டையும் எங்களுக்கு எழுதி கொடு, நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி ஆரம்பத்துல கேட்பாங்க. கேட்ட உடனே மொத்த நாட்டை எழுதி கொடுத்துட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் சலாம் போட்டா இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆனா எந்த ஊரா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும்
ஒரு நாட்டை ஆண்டுட்டு வந்திருக்கிற ஒரு ராஜா, ஒரு அரசர், ஒரு முதலமைச்சர், இன்னும் திடீர்னு புதுசா ஒருத்தர் வந்து எனக்கு மொத்தமா என் கண்ட்ரோலுக்கு வான்னு சொன்னா கண்டிப்பா ஈகோ வரும், கோவம் வரும். நீ முடிஞ்சா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நீ முடிஞ்சா பாத்துக்கோ, தர முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணுக்கிட்டு சொல்லுவாங்க. இவனுங்க சண்டை போடுறதுக்குன்னே சில அக்ரிமெண்ட் கேட்பாங்க. அது அந்த நாட்டு முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே குவைத்தை பிடிக்கணும் அப்படிங்கறக்காக என்ன வளம் நிறைய இருக்கிறதுனால சதாம் ஹுசேனை வச்சு குவைத்தை பிடிக்க வச்சாங்க. பாருங்க, பிடிக்க வச்சுட்டு சதாம் ஹுசேன் வந்து ஒரு தப்பான ஆளு, அவரு வந்து தேவையில்லாம ஈராக்கை வந்து பிடிச்சிட்டாருன்னு டிவி பேப்பர் எல்லாம் காமிச்சிட்டு காப்பாத்தா போறேன்னு சொல்லி இவனுக்கு பிடிச்சிட்டானுங்க. சதாம் ஹுசேன் அந்த ஈராக்கை பிடிச்ச உடனே இவங்க பேரம் பேசியிருக்காங்க. இனிமேலாவது நான் சொல்றதை 100% கேளு, மொத்த நாட்டையும் எங்களுக்கு எழுதி கொடு, நாங்க தான் இனிமேல் இந்த நாட்டாள்வோம், நீ வந்து டம்மி பீஸ் மாதிரி குவைத்துல ராஜான்னு உங்க பேர் மட்டும் சொல்லி போட்டோ மாட்டி வச்சிருவோம், பட் நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம், இதுக்கு சம்மதம் தான் சொல்லு, இல்லைன்னா சதாம் ஹுசேன் வச்சு பிடிச்சாச்சு. சோ மொத்தத்தையும் கொலை பண்ணிட்டு சதாம் ஹுசேன் கையில கொடுத்துருவோம் சொன்ன உடனே வேற வழி இல்லாம குவைத்தில் இருக்கிற எல்லா மன்னர் அதிகாரங்கள் எல்லாமே அன்னைக்கு இந்த இலுமினாட்டி கைக்கு மொத்தமா போயிருச்சு. இப்படி இவங்க காப்பாத்துறதா சொல்லி பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்ப வந்து நமக்கு ஈராக் வேணும், இந்த இலுமினாட்டிக்கு ஈராக் வேணும். அதுக்கு என்ன பண்ணாங்க, அமெரிக்கால வந்து அந்த 100 மாடி பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பில்டிங்ல ஏரோப்ளைன் வந்து இடிக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடத்தி உண்மையிலேயே எந்த தீவிரவாதியும் ஏரோப்ளைனை கொண்டு போய் அமெரிக்கால அப்படியெல்லாம் 100 மாடி பில்டிங்ல இடிக்க முடியவே முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இந்த இலுமினாட்டியோட அனுமதி இல்லாம உலகத்துல ஒரு சின்ன விஷயம் கூட அசையாது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது இலுமினாட்டிகளே பிளான் பண்ணி செஞ்ச ஒரு விஷயம். அதாவது இவங்களே ஏற்கனவே பிளான் பண்ணி எத்தனாம் தேதி இடிக்கணுங்கிறதுல டேட்டு கூட பிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலேயே இத்தனாம் தேதி இந்த 100 மாடி பில்டிங் இடிக்கணும், பிளைட் வச்சு இடிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்லயே பிளான் பண்ணி அந்த பிளான் பிரகாரம் இடிச்சு, இப்ப திடீர்னு அமெரிக்கா வந்து ஈராக் மேல போர் புரிஞ்சுதுன்னா உலக மக்களால கேள்வி கேட்பாங்க, நீ ஏன் ஈராக்கை போய் பிடிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்ப உலக மக்களுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா, அந்த காரணத்துக்காகவே இவங்களா கொண்டு போய் இடிச்சுக்கிட்டு, இவங்களா பென்டகன் மேல கொண்டு போய் இடிச்சுட்டு சதாம் ஹுசேன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்களா போய் ஈராக்கை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சதாம் ஹுசேனை கூட்டிட்டு போய் கொலையும் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுக்குங்க, இந்த சதாம் ஹுசேனுக்கு இந்த இலுமினாட்டிக்கு தான் காசு கொடுத்து ஆரம்பத்திலிருந்து பின்னால் இருந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியலீங்க. ஏன்னா பல பெரிய தலைவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, காசு மட்டும் வெளிநாட்டுல இருந்து வந்துடணும், வந்துட்டா போதும், இவங்க பெரிய ஆளுங்க நினைச்சிட்டு எல்லாருமே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலங்க, வெளிநாட்டுல மட்டும் இல்ல, நம்ம ஊர்லயும் பல கிளப்புகள்ல பல அரசியல்வாதிகள் இங்கிருந்து திடீர்னு பணம் வருது, பெரிய பெரிய வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கோட்டு மாட்டி வந்து நம்ம கிட்ட டீல் பேசுறாங்க, கோடிக்கணக்கா கையில கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. ஆனா எல்லாத்தையும் கேட்க வச்சு கடைசி இவங்களையே கொலை பண்ணிடுறாங்க, இவங்களோட சொத்தையும் புடுங்கிடுறாங்க, இவங்க பணத்தை எல்லாம் கொண்டு போய் சுவிட்ச் பேங்க்ல போட சொல்லி அங்கிருந்து மொத்தமா புடுங்கிடுறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏங்க அவன் லூசா? நம்ம இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொண்டு வந்து பணத்தை கொட்டுன்னு கொட்டிட்டு அவன் சும்மாவா போயிருவான்? வாங்குற உங்களுக்கே எவ்வளவு இருக்குன்னா கொடுக்கிற அவனுக்கு எவ்வளவு இருக்கும். இப்படி ஈராக் என்பது இலுமினாட்டிகள் கண்ட்ரோல்ல இப்ப போயிருச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்க, ஈராக்ல குடியரசு ஆட்சி அப்படின்னு சொல்லி ஈராக் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி, குடியரசு தினம் சொல்லி ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி இந்த இலுமினாட்டிகள் பார்த்து ஒரு டம்மி பீஸை வந்து அங்க பிரதமராகவும் ஜனாதிபதிமாரும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு அப்புறம் ஆட்சி நடத்த வைப்பாங்க. அப்புறம் அங்க செல்போன் கம்பெனி, கார் கம்பெனி, எல்லா கம்பெனியும் போகும், ஆயில் கம்பெனி எல்லாம் ஆரம்பிப்பாங்க. சோ எல்லாமே அப்போ என்னாகும், ஈராக்கில் இருக்கிற எல்லா கம்பெனியும் இந்த இலுமினாட்டிக்கு சொந்தமாயிரும். புரிஞ்சுக்கங்க, இப்படித்தான் இந்தியாவையும் முடிச்சிருக்காங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் இப்படிதான் முடிச்சிருக்காங்க. இப்ப ஈராக்கும் 100% இலுமினாட்டிக்கு சொந்தம், குவைத்தும் 100% இலுமினாட்டிக்கு சொந்தம். இதே மாதிரி அடுத்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல எங்க பூட்டோ ஃபேமிலிங்கிறது எவ்வளவு பெரிய ஃபேமிலிங்க. பூட்டோ ஃபேமிலி அத்தனை பேர்த்தையும் நடு ரோட்ல வச்சு சுடுறது, தூக்கு மாற்றுறதுன்னு சொல்லி பூட்டோ அப்படிங்கிறது பாகிஸ்தான் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு நல்ல ஆளுங்க. இவங்களை எல்லாம் டம்மி பீஸ் மாதிரி வச்சு பெரிய பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இவங்க அத்தனை பேர்த்தையும் கொலை பண்ணி
நவாப் ஷெரீப் கிட்ட கொடுத்து நவாப் ஷெரீப் டம்மி பீஸா யூஸ் பண்ணி பாருங்க. நவாப் ஷெரீப் அப்படின்னு சொன்னோன்னே பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அவர்கிட்ட தான் ரொம்ப நாள் பாகிஸ்தான் இருந்துச்சு, அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்மள ஆச்சரியப்படுற இல்லையா? அந்த நவாப் ஷெரீப்பையே ஒருத்தர் ஆட்டி வைக்கிறான்னா அவன் யாருன்னு கேளுங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதம மந்திரி ஹல் ஹக் இவர் ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்த ஆக்சிடென்ட் நடந்துறதே இவனதாங்க. புரிச்சுக்குங்க, உலகத்துல எந்த ஒரு ஹெலிகாப்டர் வெடிச்சாலும் இது இவங்க தான் வெடிக்க வைப்பாங்க. எந்த ஒரு பிளைட் காணாம போனாலும் இவங்க தான் தூக்கிட்டு போயிருவாங்க. எந்த ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுக்கு பின்னால 100 காரணம் இருக்கும். இப்படி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்த இலுமினாட்டிகள் தான் பொறுப்பு. சோ இப்படி பாகிஸ்தான் இருக்கிற எல்லா நல்ல தலைவர்களையும் எல்லா நல்ல அதிகாரிகளையும் கொலை பண்ணிட்டு இப்போ பாகிஸ்தான் முழுவதுமா இப்ப இலுமினாட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான் இதே மாதிரிதான். ஆப்கானிஸ்தான்ல ஒரு ராஜா ஆண்டு வந்தாரு. அவரை முடிச்சு ஆப்கானிஸ்தான இலுமினாட்டி கண்ட்ரோல் கொண்டு போறதுக்காக பின் லேடன் அப்படிங்கிற ஒருத்தனை ரெடி பண்ணி அவனுக்கு ஆயுதம் எல்லாம் சப்ளை பண்ணி ஆக்சுவலா இந்த உலக தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த பின் லேடன், சதாம் ஹுசேன், இவங்கெல்லாம் உண்மையிலேயே தீவிரவாதியே கிடையாதுங்க. ஏதோ இந்த ஊர்ல ரவுடித்தனம் பண்ணி சுத்திட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா செலக்ட் பண்ணுவானுங்க. யாரெல்லாம் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யறாங்களோ, பொதுமக்களுடைய நலன் கருதாம காசு கொடுத்தா யாரை வேணாலும் கொலை பண்றாங்களோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஈவரக்கம் இல்லாம யாரெல்லாம் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு கூடவே இருப்பாங்க. இப்படி கோடிக்கணக்கா பணம் கொடுத்துட்டு கூட இருக்கும் பொழுது இந்த பின்லடன் என்ன பண்ணுவாரு, நம்பிடுவாரு. இந்த பணம் கொடுக்கறவங்கள நம்பி கூட வச்சிருப்பாரு. ஆனா அவங்க கூடவே இருந்து ஒரு செகண்ட்ல பின்லேடனை இந்த எப்ப வேணாலும் இந்த இலுமினாட்டி நினைச்சா கொலை பண்ண முடியும். அந்த மாதிரி வச்சுட்டு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் கொலை பண்ணி மொத்த ஆப்கானையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்த உடனே இப்போ ஆப்கான்